வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஓலா எலக்ட்ரிக்ஸ்லேருந்து ஒரு பிக் அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்டேட்னு சொல்கிறத விட ப்ரைஸ் கட் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஓலாவில் S1X அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியண்ட்டை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க முன்னாடியே. அது இன்னும் டெலிவரி கிடைக்கல. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா டெலிவரிக்கு முன்னாடியே நிறைய ப்ரைஸ் கட்லாம் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இந்த வண்டியில் மொத்தம் 3 வேரியண்ட்டில் இருக்குது. அதாவது ஓலா S1X 2 kW பேட்டரி, அடுத்து 3 kW பேட்டரி, ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா 4 kW பேட்டரி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. லான்ச்சிங் அப்போ இந்த 4 kW பேட்டரி வேரியன்ட் இருக்கு இல்லையா, அதோட பிரைஸ் வந்து எவ்வளோ வச்சிருந்தாங்க அப்படின்னா 1.1 லேக்குக்கு வந்து கோட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ பிரைஸ் கட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 1 லேக் கிட்ட கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லணும். அடுத்தது இந்த 3 kW வேரியன்ட் இருக்கு இல்லையா, அதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்து 90,000 அப்படிங்கிற மாதிரி பிரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து வெறும் 85,000க்கு வந்து கிடைக்க போகுது. அடுத்ததாக உண்மையாக பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ கம்மியாக ஒரு ப்ரைஸுக்கு வந்து ஒரு சூப்பரான எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் கொடுக்க முடியுமா அப்படின்னு நினைக்க வச்சது இந்த இடத்துல தான் ஓலா. இந்த 2 kW வேரியன்ட் இருக்குல்ல, அது வந்து முன்னாடி 80,000 ரூபாய்க்கிட்ட வந்து ப்ரைஸ் கோட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 70,000 ரூபாய்க்கு வந்து ப்ரைஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லணும். என்னதான் உங்கள் வண்டியில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அதை கண்டுக்காமல் ஓரமாக வச்சுட்டாங்க. ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் எல்லாம் கட் பண்ணி நிறையா வந்து லான்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அதையும் அவங்க சேர்த்து பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். புது வண்டியிலே ஃபோக்கஸ் பண்ணாமல் பழைய வண்டியும் கொஞ்சம் சர்வீஸ்லாம் வந்து நல்லபடியாக பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஓலாவுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா அவங்க லான்ச்சிங் வீடியோ கமெண்ட்லாம் கீழே போய் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே எப்படி போட்டுருந்தாங்கன்னா பழைய வண்டியை ஒழுங்காக சர்வீஸ் பண்ணி கொடுங்க, அதுக்கப்புறம் புதுசாக லான்ச் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருந்தாங்க. அதுதான் உண்மையும் கூட. பழைய வண்டியோட சர்வீஸை வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், இதை தான் கொஞ்சம் ஓரங்கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஆனாலும் ஒரு நல்ல பிராண்ட்லேருந்து ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் கொண்டு வரது உண்மையாகவே சூப்பரான விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வண்டியில் எல்லாத்துலேயுமே பேட்டரியோட வாரண்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா 8 இயர்ஸ்க்கான வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்லணும். உண்மையாகவே இதுவும் சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லணும். இப்போ ஓலாவில் பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதுவும் நமக்கு கொஞ்சம் நம்பிக்கையை கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. இதோட டெலிவரியும் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வீடியோவிலே சொல்லியிருந்தாங்க. மற்றபடி இந்த வீடியோ பற்றின தாட்டை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். See you later.